வணக்கம் நண்பர்களே, உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு சின்ன கேள்வி. கடைசியாக நீங்கள் எப்போ எந்த கவலையுமே இல்லாமல் மொபைல் ஃபோனை கூட பார்க்காம இயற்கையான காற்றை சுவாசித்து மனசார சிரிச்சிங்கன்னு ஞாபகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏப்பா இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. நம்ம ஒரு இடத்துக்கு, அதுவும் இயற்கையோடு சேர்ந்து இயற்கையோடு பயணம் செய்யும்போது அங்கே எடுக்கக்கூடிய ஃபோட்டோ மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறது கிடையாதுங்க. வாழ்நாள் முழுக்க நம்ம மறக்க முடியாத ஞாபகங்களை சுமந்துக்கிட்டு வரீங்கன்னு தான் அர்த்தம். இன்னும் சில வருஷம் கழித்து நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்கள் பேங்க் பேலன்ஸில் எவ்வளோ இருக்குங்கிறத விட நீங்கள் சேர்த்து வச்ச இந்த பயண நினைவுகள் தான் உங்கள் முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பையே கொண்டு வருங்க. ட்ராவலில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா அதுதான் ட்ரெக்கிங்கு. நிறைய பேர் நினைப்பாங்க ட்ரெக்கிங் ஏதோ ஒரு பெரிய மவுண்டெயினர்ஸ் மட்டும்தான் போக முடியும், அவங்க மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு சாதாரண மக்கள், சாதாரண பிகினர் கூட நாம் அந்த ட்ரெக்கிங்கை பண்ணலாம். அதற்கு ஏராளமான வழிகள் இருக்குங்க. இயற்கையோடு நம்ம கனெக்ட் ஆகலாம். முக்கியமாக சிட்டி சத்தத்தை விட்டு கொஞ்சம் அப்படியே வெளியில் போய் பறவைகளோட சத்தம், அருவியோட ஓசை, மரங்களோட வாசம்னு இயற்கையை அப்படியே நம்ம உள்வாங்கலாங்க. முக்கியமாக இந்த டிஜிட்டல் யுகத்தை விட்டு நம்ம காட்டுக்குள்ளே நடக்கும்போது வர அமைதிங்கிறது அதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அது ஒரு தனி அமைதி தாங்க. ஜிம்முக்கு போய் நம்ம எங்கெங்கோ எதோ வெயிட்டை தூக்குறோம், எதோ பண்ணுறோம். அது எல்லாத்தையும் விட மலையில் ஒரு தடவை ஏறி இறங்கி உங்கள் உடம்பை செம்ம ஃபிட்டாக வச்சுக்கலாங்க. அப்பாடா இந்த மலையை நம்ம ஏறி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே வரும் பாருங்க. அந்த கெத்தே வேறு லெவல் தாங்க. சரிங்க, இந்த ட்ரெக்கிங் எப்படி தாங்க போகிறது? ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அதில் போகிறதுக்கு பயம். எப்படி போக போகிறது? கவர்மெண்ட்டு எப்படி பர்மிஷன் வாங்கணும்? அங்கே போனால் எதாவது ப்ராப்ளம் வருமா? இப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேர்த்துக்குள்ளே இருக்கும். ஆனால் அதுக்காகவே நம்ம தமிழ்நாடு வனத்துறை ஒரு சூப்பரான திட்டத்தை கொடுத்துருக்காங்க. அதான் ட்ரக் தமிழ்நாடு அப்படின்னு. முன்னாடி எல்லாமே காட்டுக்குள்ளார நம்ம ட்ரெக்கிங் போகணும்னா நிறைய பர்மிஷன் வாங்கணும். இல்லையா யாருக்குமே தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டோம், இல்லை ஏதாவது ஆபத்தில் கூட முடியக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் இப்போது தமிழ்நாடு அரசு ட்ரக் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு இணையதளத்தையே உருவாக்கியிருக்காங்க. அந்த இணையதளத்தில் நாம் பதிவு பண்ணிக்கிட்டு வனத்துறையினுடைய முழு பாதுகாப்போடு நம்ம ட்ரெக்கிங் செய்யலாங்க. இதுக்காகவே நம்ம வனத்துறை கிட்டத்தட்ட 17 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ட்ரெக்கிங் ஏரியாவை செலக்ட் பண்ணி அந்த இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த ட்ரெக்கிங்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியான ட்ரெக்கிங் எது, கொஞ்சம் மாடரேட்டான இருக்கக்கூடிய ட்ரெக்கிங் எது, கஷ்டமாக இருக்கக்கூடிய ட்ரெக்கிங் எது அப்படிங்கிறதையும் ஈஸியாக கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த இணையதளத்தில் போய் நம்ம ஈஸி, மாடரேட், கஷ்டமானது எதை வேணாலும் செலக்ட் பண்ணி எத்தனை பேர் போகிறாங்கங்கிறதையும் அப்ளை பண்ணி அமௌண்ட் பே பண்ணால் அதற்கு தகுந்த வழிமுறைகளை நம்மளுக்கு வனத்துறை வழங்குறாங்க. என்னைக்கு வரணும், எந்த இடத்துல பார்க்கணும், யாரை சந்தித்து ட்ரெக்கிங் மேலே ஏற போகணுங்கிறதையும் கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் உதவியோடு அவங்களையும் கூட கூட்டிகிட்டு தான் போவாங்க. உங்களுக்கு கைடு அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கு பாதுகாப்பில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. இந்த ட்ரெக்கிங்கை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு எங்கே போகணும், எப்படி வரணுங்கிற எல்லா விஷயமும் தெரியும். உங்களை பாதுகாப்பாக ட்ரெக்கிங்கில் கூட்டி போய்ட்டு பாதுகாப்பாக நம்ம இறங்கி வரலாம். இதில் 1 வே ட்ரெக்கிங்கும் இருக்குது, 2 வே ட்ரெக்கிங்கும் இருக்குது. நீங்கள் இணையதளத்தில் முன்கூட்டியே பதிவு செய்துட்டு அவங்க சொல்கிற டைமுக்கு நம்ம அங்கே ரீச் ஆகி யாரை சந்திக்கணும்னு பார்த்துட்டு நம்ம மேலே போகிறதுக்கு எல்லா வசதியுமே இந்த இணையதளத்தில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், பாதுகாப்பு உபகரணங்கள் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக அந்த இணையதளத்திலேயே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. கைடு நம்ம கூடயே வரதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த ட்ரெக்கிங்கை பொறுத்தவரையிலும். ஸோ ட்ரெக்கிங் போகிறதுங்கிறது ஒரு ஈஸியான வழி தான். புது இடங்களுக்கு பயணம் செய்யுங்க, காடுகளையும் மலைகளையும் நேசிங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கிற காசை விட நம்ம பார்க்குற உலகமும் சேர்க்கிற நினைவுகளும் தாங்க நமக்கு எப்பயுமே நிரந்தரம். உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் ட்ரெக்கிங் போகணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.